வெளியே வந்துட்டு 1 மணி நேரம் வந்துட்டு மழை பெஞ்சிச்சுன்னா எனக்கு உள்ளே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாமே வந்துட்டு ஒழுகும். மழை வந்தாலே அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி படுத்தினா என் காதில் விழும், இந்த சைடு படுத்தினா என் காதில், மூக்கில், கண்ணில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சுக்காது. பட் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் டேக் டைம். எனக்கு அந்த வேர்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை எழுதி வச்சுருக்கேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம்ஸ் மேஜிக். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோட கண்டென்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோம் டூர் தான் காமிக்க போகிறோம். ஹோம் டூர்னால் அதில் வந்துட்டு ஒரு அங்கமாக இருக்க என்னோடய ரூமை தான் காமிக்க போகிறோம். அது ரூம்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு நம்ம என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்துட்டு அம்மா இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் வந்துட்டு காமிக்க போகிறேன். அப்படியா? ஆமாம். அதான் நீங்கள் வெளியே கிளம்புறீங்களா எனக்கு? சரி, ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம். இல்லைம்மா, டைமில் நான் இப்போயே எடுத்துருவேன். சரி, அதுக்கு நான் எதுக்கு இன்ட்ரோல? எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். சரி, ஓகே, வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இதான் என்னோடய ரூமோட அவுட்டர் ஸ்பேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து சூப்பராக பறந்துட்டுருக்கும். எனக்கு இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஈவினிங் டைம் வந்து அப்படியே கொஞ்சம் சில் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இடம். திஸ் மை ரூம். இது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்மகிட்ட இருக்கிறத வச்சா ஹாப்பியாக இருக்க வேண்டியதானே. ஃபஸ்ட்டு அப்படியே இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனிங்கன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் காட் பெட்டு ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இங்கே வந்து டபுள் காட் போட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு சிங்கிள் காட் மட்டும் தான். ஏன்னா டபுள் காட் போட்டால் இது பிளேஸ் ஃபுல்லாமே ஆக்குப்பை பண்ணிவிடும். ஸோ அதனால் சிங்கிள் காட் எனக்கு படுத்துக்கிறதுக்கு மட்டும் சிங்கிள் காட் மட்டும் ஒன்று போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் போர்டு ஒன்று வச்சுருக்கேன். ஷெட்யூல் எல்லாமே அழைச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஷெட்யூல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாதனால அழைச்சிட்டு இப்போதைக்கு சும்மா குட் திங்ஸ் டேக் டைம். எனக்கு அந்த வேர்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை எழுதி வச்சுருக்கேன். பெயிண்ட்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சுன்றதுனால வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் வேர்டிங்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நானும் அம்மா உட்காந்து எல்லா வீடியோஸுமே இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பில்லோ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 லைட்டிங்ஸும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ஒரு மாதிரி நைட் டைமில் அந்த 2 லைட்டிங்ஸும் போட்டால் அழகாக இருக்கும் பார்க்கவே இந்த ரூம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி தான் வால் கொஞ்சம் எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த சைடு எல்லாமே அவ்வளோதான். அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹேர் கூலர். இங்கே ஃபேன் போட முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாக ஷீட்டாக. ஸோ அதனால் ஃபேன் போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் இறங்கும். ஸோ அதனால் அந்த ஹேர் கூலர் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பீரோ ஒன்று இருக்குது. அது ஃபுல்லாமே என்னோடய ஸ்டஃப்ஸ்லாம் வந்துட்டு அடுக்கி வைக்க, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். அது திறக்கலாம் வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு டால். அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா என்னோடய ஸ்டஃப்ஸ், இது பேக்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த புக்ஸ்லாம் நான் சின்ன வயசில் ரொம்ப படித்தது, ஆனால் இப்போல்லாம் எங்கே டைமே இல்லை. ஸோ அதனால் அப்போது இருந்த புக்ஸ்லாம் மட்டும் அப்படியே எடுத்து அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். எனக்கு இந்த புக்ஸ்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசை, பண்ணணும், ஃப்யூச்சரில் அதெல்லாம் பண்ணணும் ரொம்ப. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மெயின் கோர் ஆஃப் திஸ் ரூம். எனக்குன்னு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டது இதுக்கு தான். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு மியூசிக்னால் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு ஒன்று வச்சுருக்கேன், அந்த யமஹா. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோனியில் ஒரு 32 இன்ச் எல்இடி டிவி. அதுக்கப்புறம் மானிட்டர். அதுக்கப்புறம் குட்டி குட்டியான பொம்மை அதெல்லாம் அப்படியே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் ஸ்டூடியோ மானிட்டர்ஸ்.
ஆக்சுவலி ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தது, பட் ஆனால் இப்போது ஜியோக்காரன் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக தரான்றதுனால அது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, ஏன் காசு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மிக்சிங்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். இப்போ நான் அதிகமாக பண்ணுறதில்ல, பட் ஆனால் ஒர்க்கிங் ஆன் இட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய மியூசிக் வீடியோஸ் வரும்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அவ்வளோதான். இந்த ரூமில் வந்து சொல்ல போகணுன்னா வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இதில் எதுவும் இல்லை. இது எனக்கான ஒரு ஸ்பேஸ், குட்டியாக வந்துட்டு நான் எனக்குன்னு மட்டும் நான் அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டது. இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே பேட்ச் ஒர்க்கு தான், இது எல்லாமே பேட்ச் ஒர்க்கு தான். அதாவது வந்து வெளியே மழை பெஞ்சிச்சுன்னா வந்துட்டு அப்படியே உள்ளே இறங்கும். அப்படியே வெளியே வந்துட்டு 1 மணி நேரம் வந்துட்டு மழை பெஞ்சிச்சுன்னா எனக்கு உள்ளே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும். நான் மட்டும் போற்றி தூங்குறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் போற்றி தூங்க வைக்கணும், அப்படி ஒரு நிலமையில் இருக்கேன் நான் இப்போது. சரி, என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். அப்படியே போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்க வேண்டியது தான். எல்லாமே மாற்றுறோம், பட் ஆனால் எங்கே நைக்கே பைசா இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கு இதெல்லாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ரூம்லாம் இல்லை, ரொம்ப குட்டி ஒரு ரூம் தான், ஒரு 10க்கு 10 அந்த மாதிரி ரூம் தான். இந்த மேலெல்லாம் ஒழுகிறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் அப்பப்போ பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி படுத்தினா என் காதில் விழும், இந்த சைடு படுத்தினா என் காதில், மூக்கில், கண்ணில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சுக்காது. பட் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நேற்று பண்ணல, கிட்டத்தட்ட இதுக்குன்னு நான் ஒரு 4-5 இயர்ஸ் நான் இதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஒவ்வொன்றா வந்துட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அதனால் அது ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் ரொம்ப தாங்கிக்க முடியாது. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம். இது நான் ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு இது கிடச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான். இதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு வெறி இருக்கும்ல, நமக்கு சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு வீடு கட்டணும், சம்திங் ஏதோ ஒரு வெறி இருக்கும்ல. அதை வந்துட்டு நீங்கள் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, அதுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஃபுல் பொட்டான்ஷியலையுமே அதுக்காக நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன் அந்த நாள் வந்துட்டு நாளைக்கா கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு அதை நமக்கு கிடைக்கலன்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோர்ந்து உக்காராதீங்க. கண்டிப்பாக அது கிடைக்கும். அது ஏன் அது நாளைக்கா கூட இருக்கும். ஸோ அதனால் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ரூம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.